அழகான நார்த் ஃபேசிங் வீட்டில் பூஜா ரூமு, டிவி யூனிட், மாடுலர் கிச்சனோட அமைஞ்ச கிச்சன் டைனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் ஃபேசிங் சைட்ல நார்த் ஃபேசிங்லேயே நம்மளுக்கு தலைவாசல் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான 3 சென்ட்ல அமைஞ்ச 3 பிஹெச்கே வீடுங்க. சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனோட நம்மளுக்கு அட்டகாசமா வந்திருக்கு. இந்த வீட்டில் என்னென்ன வசதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடி நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மல்டி கலர்ல ஒரு டிசைன் ஒன்றும் ஸ்டெப்ஸை ஒரு டிசைனாகவும் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ரேம்ப்ல இருந்து வுட்டன் ஃபினிஷிங்ல லேசர் கட்டிங்ல நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2 கேட்டுங்க. கேட்ல கியூபிக்கல் பேட்டர்ன்ல லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஆர்ட்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 12 அப்படிங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இந்த வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்து லைட் சுற்றி வர காம்பவுண்ட் கொடுத்து பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் ஆகிற மாதிரியே டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. தேக்கிலேயே கதவு நிலவு ஜன்னல் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் கதவு கொடுத்து வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்ல இருந்து 2 பெட்ரூமு, கிச்சன், டைனிங்கு அப்படின்னு போற மாதிரி நீட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர மாதிரி 2க்கு 4 டைல்ஸும் மேற்கு செவர் ஃபுல்லுமே சூப்பரா 3 பேட்டர்ன்ல நம்மளுக்கு சென்டர்ல டிவி யூனிட் வர மாதிரி, சைட்ல ஷோகேஸு, அதுக்கு கிளாஸ் டோரு, கீழே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நீட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் பூஜா யூனிட் கேபினெட் பண்ணியிருக்காங்க லேசர் கட்டிங் டிசைனில். கீழே ஸ்டோரேஜோட அட்டகாசமாக வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜா யூனிட் இருக்குங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லு பூஜா யூனிட், டிவி யூனிட், செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கிராண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ஹாலை மைல்டான கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 3 சென்ட்ல 1150 ஸ்கொயர் ஃபீட்ல அட்டகாசமா நார்த் ஃபேசிங் பண்ண மாதிரி பட்ஜெட் பிரைஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அழகான வீட்டினுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 55 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. வாங்க முன்னாடி ஒரு சூப்பரான பேனலிங் ஒர்க் லூவர் பேட்டர்ன்ல பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வீட்டுக்குள்ள போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடு அக்னி மூலையில நம்மளுக்கு கிச்சன் டைனிங் நீட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்து 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு கிச்சன் டைனிங் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒன் சைடு வால்ல டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வரக்கு 2 விண்டோஸ் கொடுத்துட்டு கீழே மாடுலர் கிச்சன் டியூவல் டோன்ல நீட்டா பண்ணி எல் டைப்ல கவுண்டர் டாப்பு, உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு பைப்பு, சிங்க்கு, வாஷ் பேசினுக்கு கீழே ஒரு சின்னதா கபோர்டு, நல்ல பெரிய விண்டோஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. 3 டைப்பா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டால் யூனிட் ஒன்று, ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ், அடிக்கும் தலைக்குமே கிச்சனில் டைனிங் பண்ணியிருக்கக்கூடிய வேட்ராப், லேஃப்ட் கபோர்டு ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் 2க்கு 4 வெரிட்டிஃபை டைல்ஸ் போட்டு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி வால் செல்ஃபு நம்மளுக்கு சூப்பராக மிரரில் கொடுத்து லேப்டுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டார்க்கான கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்சு கலரில். ஒவ்வொரு ரூம்லையும் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. நல்லா 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாக பிவிசியில் டோர் போட்டு நம்மளுக்கு நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஃபுல்லுமே டாப் டு பாட்டம் டைல்ஸ் போட்டு வெஸ்டர்ன் பேட்டர்ன்ல கிளாஸ் செட் வச்சு டாய்லெட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் ரோட்ல நம்மளுக்கு சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அட்டகாசமா அமைஞ்சிருக்கு. வாங்க செகண்ட் பெட்ரூமை பார்த்துருவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் நீட்டா கிராண்டா இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் சைடில் சூப்பரான டார்க் சைடில் பெயிண்டிங்கு, வால் செல்ஃபு, மேலே கபோர்டு ஒர்க்கு, லேப்டுக்கு நல்ல வெளிச்சம் வர்றதுக்கு ஜன்னல் தேக்கில் கொடுத்துருக்காங்க. மைல்டான கலரில் சுற்றி வர பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட அம்சமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 2 பிஹெச்கே வீடுங்க. டாய்லெட் முதலையே சொன்ன மாதிரி அட்டாச்சு டாய்லெட் எல்லாம் 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக இருந்துச்சுக்குங்க. நல்ல டியூவல் டைப்பில் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸூரியஸாக டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பிராண்டெல்லாம் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. 2 பெட்ரூம் வீடு,
ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமா, கிச்சன், டைனிங், தேக்கில கதவு நிலவு ஜன்னல், ஒரு பெரிய கார் பார்க்கிங், போர்வெல், வாட்டர் சம்பு, அவுட்டர்ல டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்தியன் டைப்ல 5க்கு 3.5 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து வெளியில வச்சிருக்கிறங்காட்டி ஃபியூச்சர்ல நீங்க வந்து மேலே வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாம். டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி சைடில் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு எம்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் கோயம்புத்தூர், காரமடை, மேட்டுப்பாளையம் ரோடு, சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அட்டகாசமான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. டெரகோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சம்ப் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு கல் இருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்க, சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் 2 BHK வீடு, அதுவும் பட்ஜெட் பிரைஸில் 55 லட்சம் ரூபாய்ங்க. நன்றி நண்பர்களே.